ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ஆல்ஃபா மேன். ஆல்ஃபா மேன்னா யார்? ஆல்ஃபா மேனாக நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே வரலாங்க. ஆல்ஃபா மேனுக்கான ஷார்ட்டான விளக்கத்தை நான் சொல்கிறேன். நான் நிறையா புக்ஸில் ரெஃபர் எடுத்து ஒரு 12 விதிகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 12 விதிகள், இந்த 12 ரூல்ஸுமே வந்துட்டு உங்களுடைய லைஃப்பை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். ஆல்ஃபா அப்படின்றத நம்ம இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. இவங்களாவே எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. சொசைட்டியாக இருக்கட்டும், அதை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எதை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. இவங்களுடைய வேலையை இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. சின்ன பசங்க மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் அப்படின்றது இருக்காது. இப்போல்லாம் வளர்ந்துட்டாலும் நிறைய பேர் சின்ன பசங்க மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நம்மள கை நீட்டி சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது உங்களுடைய வந்துட்டு குரூப்பில் உங்களுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனைனா டக்குன்னு முன்னாடி வந்து வா பார்த்துக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி வா போகலாம், சரி தப்பு நடந்துச்சா, அந்த தப்புக்கு என்ன சரி செய்யணும் அப்படின்ற விஷயத்த பாசிபிலிட்டியாக யோசிக்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களா? கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் தான் இருப்பாங்க. எல்லாருமேலாம் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. விதி நம்பர் 1, அதாவது ஆல்ஃபா மேனாக நீங்கள் மாறணும் அப்படின்னா டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல் டைம் 100% அப்படின்றது தாங்க. எப்போவுமே சரி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கணும். ஒரு ஃபேமிலியில் ஒரு பிரச்சனைனா டக்குன்னு உள்ளே போயிட்டு என்னாச்சு ஏதாச்சு, சரி ஓகே விடுங்க, அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை ப்ராக்டிக்கலாக வந்துட்டு யோசித்து அதுக்கு என்ன சென்சிபிளான விஷயங்கள் கிடைக்குமோ அதை நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லணும். அதை விட்டுட்டு அங்கே போயிட்டு காமெடி பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆல்ஃபா மேன் எப்போவுமே வந்துட்டு எப்படி யோசிப்பாங்கன்னா, அவங்களுடைய தாட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இங்கே என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது அப்படின்றதுல இருக்காது. அவங்களுடைய தாட்டு ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். எது சரியாக அது வந்துட்டு நடக்கும். இப்போ ஒரு ஏடிஎம் இருக்குது அப்படின்னா அதில் போய் கார்டு போட்டு காசு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அதில் 10 பைசா வராது, அதிலிருந்து ஒன்றுமே வராது. நம்மளுடைய காசாக இருந்தாலும் சரி அது வராது. அந்த மாதிரி தான் கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க. அந்த கட் அண்ட் ரைட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் ஷேடோவெல்லாம் இருக்காதுங்க. ரொம்ப வந்துட்டு ஜென்யூனான ஷேடோவில் தான் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 11 ரூல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, 2வது மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், உங்களுக்கு ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த 3 விஷயத்தையும் என்றைக்குமே நீங்கள் மறக்கவே கூடாதுங்க. மென்டலியாக இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்றது உங்களை சுற்றி இருக்கவங்கள்ட்ட நீங்கள் பிஹேவ் பண்ணுற விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணும். ஃபிசிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்றத உங்களுடைய உடலில் வந்துட்டு பயங்கர ஆரோக்கியமாகவும் உங்களுடைய உடலை வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு வச்சுக்கக்கூடும். அதுக்காக நீங்கள் ரொம்ப பெரிய பெரிய மசில்ஸ்லாம் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபிட்டாக இருக்கணும். விஜய் எப்படி இருக்கிறாருங்க, அவர் மாதிரி வந்துட்டு ஃபிட்டாக இருக்கணும். தனுஷ் எப்படி இருக்கிறார், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சூரிய எப்படி இருக்கிறார், இந்த மாதிரி நடிகர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் எல்லாத்துக்குமே பிடிக்குது. ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதாவது வந்து ரொம்ப குண்டாகவும் இல்லாமல், ரொம்ப பயல்வான் மாதிரியும் இல்லாமல், ரொம்ப வந்துட்டு ஒல்லியாகவும் இல்லாமல் கரெக்டான இதில் இருக்காங்க. ஐடியல் வெயிட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதற்கு அடுத்தது இங்கே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எமோஷனாக எப்போவுமே ஒரு முடிவை எடுக்காதீங்க. அது ப்ராக்டிக்கலாக அது எதனால் இப்படி நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து ஒரு முடிவு அப்படின்றத எடுங்க. 3வது விஷயம், எப்போவுமே உங்களுக்கு வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கவங்கள பிடிக்குமா, இல்லை ஏதாவது வேலை செஞ்சுட்ருக்கவங்கள பிடிக்குமா? ஒரு தடவை வெட்டியாக இருக்கிறாங்கன்னா நம்ம போய் பேசிட்டு வந்துடுவோம். 2வது தடவை வெட்டியாக இருக்கிறாங்கன்னா பேசிட்டு வந்துடுவோம். 3வது தடவை யோசிப்போம்லாம், அவனுக்கு தான் ஒரு வேலை இல்லை, அவன் ஃபோன் பண்ணிட்டு இருக்கான், நமக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு யோசிப்போம் இல்லைங்களா? அந்த வகையில் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஆல்ஃபா மேனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மீனிங் லைஃபாக உங்கள் வாழ்க்கை இருக்கணுங்க. ஏதாவது கோல்ஸ் அப்படின்றது உங்களுடைய லைஃப்பில் இருக்கணும். அது ஒரு பர்பஸாகவே இருக்கணும். இந்த 3, அதாவது மீனிங், கோல்ஸ், பர்பஸ், இது 3மே இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஒரு பக்காவான ஆல்ஃபா மேனாக மாற முடியும். 4வது, எப்போவுமே சரி மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றது நல்ல விஷயம்தாங்க. ஆனால் நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு போயிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு நல்ல விஷயம் கிடையாது. நீங்கள் ஒருத்தருக்காக உதவி செய்ய போகிறீங்க, இல்லை ஒருத்தருக்காக டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் உங்களுடைய வேலையை உங்களால் செய்ய முடியாமல் போயிடும். இன்னும் குறிப்பாக இதை இன்னும் வந்துட்டு டீப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஃப்ளைட்டில் நீங்கள் போயிட்டுருக்கக்குள்ள உங்களுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் தேவைப்படுது அப்படின்னா முதல்ல உங்களை போட்டுக்க சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தது தான் மற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லைஃபுக்கே இப்படின்னா நம்ம வந்துட்டு வாழ்க்கை மாறணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம போய் மற்றவங்களுக்காக வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையை யார் பார்ப்பா? ஒரு கட்டத்தில் அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்காக செஞ்ச செயல்கள் அனைத்துமே வந்துட்டு வேஸ்ட்டாக தான் போயிடும். அதனால் எப்போவுமே முதல் ப்ரியாரிட்டி உங்களுக்கு கொடுங்க. 5வது, நீங்கள் எப்போவுமே சரி இந்த புல்லிங், அதாவது உங்களை பற்றி ஏதாவது விமர்சனம் படுத்திக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நபர்களிடமிருந்து தள்ளியே இருங்க. ஒருவேளை உங்களை யாராவது விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா
அந்த இடத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்காக ஏஞ்சி வந்துக்கிட்டே இருங்க. அவங்களாம் சொல்லுவாங்க, டேய் இவர்றா பயந்து ஓட்டானா அப்படிம்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்கள். அவங்ககிட்ட பேசுகிறதுனால உங்களுக்கு 10 பைசா இங்கே கிடைக்க போகிறது கிடையாது. உங்களுடைய டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, மென்டல் ப்ரெஷர். ஸோ இவன்கிட்ட வந்து இன்னும் ஆர்கியூ பண்ண உங்களுக்கு தோணும். அவன் உங்களை பேச பேச உங்களுக்கு இன்னும் எமோஷ்னலாக கோபம் வரும். அதனால் எப்போவுமே சரி, நீங்களும் ஒருத்தரை புள்ளி பண்ணாதீங்க. அதே போல் உங்களை யாராவது புள்ளி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நின்று அவங்கக்கிட்ட ஆர்கியூ அப்படின்றது பண்ணாதீங்க. ஜஸ்ட் இக்னோர் தட். அந்த இடத்துல ஒரே வார்த்தை என்ன பேசணுமோ ஒரு வார்த்தையில் பேசிவிட்டு ஆர்கியூ பண்ணாமல் அந்த இடத்த விட்டு லீவ் ஆகிக்கிட்டே இருங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் விளக்கம் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரே ஒரு வார்னிங் மட்டும் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துடலாம். அதாவது சிம்பிளாக இன்னும் சொல்லணும்னா, உங்களை வந்து புள்ளி பண்ணுறாங்கன்னா, ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, என்கிட்ட இதை ஒரு தடவை நீ யூஸ் பண்ணாத, இந்த மாதிரி பேசாத அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து இக்னோர் ஆகிடுங்க. 6வது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். இதை கரெக்டாக கையால் தெரிஞ்சவன் தான் ஆல்ஃபா மேனாக இருக்கவே முடியும். ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இதை கொஞ்சம் யூனிக்காக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும். சரி, ஓகே, என்னன்றதை பார்த்தலாம். மணி ஹேண்டலிங். பணம் அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அந்த பணம் இல்லைன்னா மனுஷனை யாருமே மதிக்கவே மாட்டாங்க. ஒரு வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்கலைன்னா என்னடா நீலாம் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறவங்க, அவங்க பெருசாக சம்பாதிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களே நம்மளை கூப்பிட்டு கேள்வி கேட்பாங்க. அப்படியேப்பட்ட பணத்தை நம்ம சம்பாதிக்கிறதுல எந்தவித தயக்கமும் காமிக்கக்கூடாது. ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட், நமக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஆனால் உங்களுடைய பணத்தை ஒரு பவராக நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த பணத்தை சம்பாதிக்கிறத நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக தான் சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்காக தான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அந்த பணத்தை சம்பாதிக்கணும். அப்போ பணம் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்மளுடைய லைஃப்பில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை விட குடும்பம். ஆனால் பணமும் குடும்பத்தை விட வந்துட்டு ஒரு அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுத்து தாங்க ஆகணும். குடும்பத்தை உதறி தள்ளிட்டு கிடையாது. குடும்பத்துக்காக நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்த பணம் தான் நமக்கு கை கொடுக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழிகளையும் நீங்கள் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும், ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ணணும். அதுதான் ஒரு பர்ஃபெக்டான ஆல்ஃபா மேனோட வேலை. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். 7வது, எப்போவுமே நம்ம மற்றவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்க. எப்படின்னா எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய உணர்வுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுடைய உணர்வுக்கும் நீங்கள் கொடுத்து தாங்க ஆகணும். உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணணும். ஆனால் அதுக்கு ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. கெஸ் பண்ணிவிட்டு அதற்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் மற்றவங்கள பற்றி கவலையே படாமல், மற்றவங்களுக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன, நான் என் வேலையை பார்க்குறேன், எனக்கு என்ன வேணால் வந்துட்டு நடந்தால் நான் யோசிப்பேன், மற்றவங்களுக்கு நடந்தால் நான் ஏன்டா யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஒரு பர்ஃபெக்ட் மேன்லி அப்படின்றவங்க மற்றவங்களுடைய வந்துட்டு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறவங்க தான் ஒரு பர்ஃபெக்ட் ஆல்ஃபா மேன். மக்களுக்கு மற்றவர்களை பற்றிய சிந்தனை கொண்டவங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே. ஏன் உங்களுக்கே கூட பிடிக்காதுங்களா என்ன? மற்றவங்க மேலே அக்கறை கொண்டவங்கள உங்களுக்கு பிடிக்காதா என்ன? 8வது விஷயத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, முதல்ல உங்களுக்கான பிரச்சனையை நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த உலகத்தில் 80% மக்கள் உங்களுக்கு என்ன நடந்தாலும் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. 20% மக்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை காது கொடுத்து கேட்பாங்க. அதில் 10% தான் ஓகே, ஏதாவது என்னால் முடிஞ்சதை பண்ணுறப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மீதி இருக்கக்கூடிய 10% என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் பின்னாடி போயிட்டு உங்களை கேலி பண்ணி வந்து சிரிக்க ஆரம்பிப்பாங்க. என்னடா இவன் எப்படி பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி. அதனால் உங்களுக்கான பிரச்சனைக்கு நீங்கள் தான் ஸ்டாண்டப் எடுத்து நிற்கணும். நீங்கள் உங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா மற்றவர்கள் உங்கள் கிட்ட வந்துட்டு உங்கள்கிட்ட தான் ஹெல்ப் கேட்பாங்க. உங்களை பற்றி வந்துட்டு பேசுகிறதுல அவங்க பெருமிதம் கொள்வாங்க. இது மாதிரி உங்களுடைய பிரச்சனையை நீங்களே ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கு தனியாக கட்ஸ் அப்படின்றது வந்துடும். ஸோ 8வது விதி, உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும். 9, 10 இந்த இரண்டுலேயுமே 9வது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹேர் ஸ்டைல், 10வது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். ஒரு மனிதரை பார்த்த உடனே நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். எதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரோம்? அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அவங்களுடைய ஹேர் ஸ்டைலையும் வச்சு தான் நம்ம முடிவுக்கு வரோம். ஒரு சிலருடைய இயற்கையாகவே அவங்களுடைய வந்துட்டு ஹேர் ஸ்டைல் அப்படின்றது ஒரு மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பக்காவாக வந்துட்டு வியர் பண்ணாங்கன்னா அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு மேன்லி லுக் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே சமயம் முடிந்தவரை தன்னுடைய ஹேர் ஸ்டைலை வந்துட்டு ரொம்ப டிசிப்ளின் டீசென்ட்டோடு வந்துட்டு ஒரு ஹேர் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்துட்டு அவங்க மேலே நல்ல ரெஸ்பெக்ட் அப்படின்றது மக்களுக்கு வரும்.
நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நல்லா வந்து ஜடெல்லாம் பின்னி வச்சுக்கிட்டு ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாரு. அவருக்கு நீங்கள் எந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க? ஃபஸ்ட் டைம் நல்லா பேசுவீங்க, 2வது டைம் அவன் தலையை பார்த்து கிண்டல் பண்ணுவீங்க. என்னடா அது தலை அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் வந்துட்டு இந்த கலரிங்லாம் பண்ணியிருப்பாங்க. அது அவங்களுக்கும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கும் வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு, மேட்ச் ஆச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மேட்ச் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் ஸோ இங்கே வந்துட்டு உங்களை கண்டிப்பாக ஒரு காமெடியாக தான் பார்ப்பாங்களோ தவிர ஆல்ஃபா மேன் அந்த கேட்டகரியில் பார்க்கவே மாட்டாங்க. அண்டு இது போன்ற வந்து கலரிங் பண்ணுறது இல்லை ஹேர் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாலாம் கட் பண்ணுறது, ட்ரெண்டிங்காக கட் பண்ண சொல்லி அங்கங்கே கோடு போடுறது, இந்த மாதிரி பண்ணுறவங்கள ஸோ ஆல்ஃபா மேன் கேட்டகரியிலே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மேன்லி லுக் அப்படின்றது கண்டிப்பாக அந்த இடத்துல கிடைக்காது. 11 உடல் ஆரோக்கியம். எப்போவுமே சரி, உங்களுடைய ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் அப்படின்றதில் நீங்கள் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நல்லா குண்டாக ஒருத்தர் வராரு, நல்ல பயங்கர வெயிட்டாக இருக்கிறாரு, அவரால் வந்து ஒர்க் அவுட் பண்ணி அவருடைய உடம்பை இழைக்க முடியும், ஆனால் அவர் பண்ண மாட்டேன்றார். அப்படி இருக்கிறவர் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாரு அப்படின்னா அவர் மேலே நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வைப்பீங்க? ஒரு ரிசர்ச்சின் படி நல்லா ஃபிட்டாக இருக்கிற ஒரு பர்சனையும் நல்லா வந்துட்டு நல்ல ஒபிசிட்டியாக குண்டாக இருக்கிற ஒரு பர்சனையும் வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச் பண்ணக்குள்ள அதிகமான மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபிட்டாக இருக்கிறவங்க சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்களா? எந்த அளவுக்கு பாருங்கள், வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கூட மக்கள் நம்புகிறாங்க அப்படின்றத இந்த ரிசர்ச்சின் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் ஃபைனல், இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணோமா அப்படின்னா நம்மளுடைய லைஃப் அப்படின்றது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுங்க. 12வது என்னென்னா, இது எல்லாத்தையும் டிசிப்ளினோட டீசெண்டாக எவ்ரிடே நெவர் கிவ் அப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய வந்துட்டு தோற்றங்கள் மாறும், நீங்கள் மாறுவீங்க. ஒரு ஆல்ஃபா மேலுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்குள்ளே வந்துடும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் துல்கர் சல்மான் பார்த்துருக்கீங்களா? ஆள் பார்க்க எப்படி இருப்பார்? ரொம்ப பாடி பில்டரு, பயங்கரம் வந்துட்டு ஆர்ம்ஸ் எல்லாம் வச்சு பெருசாக இருப்பார். அப்படிலாம் இருக்க மாட்டார். அவர் நடித்த படத்துலலாம் பாருங்களேன், ரொம்ப மேன்லியாக இருப்பார். அவருடைய லுக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ ஹேர் ஸ்டைல் வந்துட்டு ஒரு மாதிரி வச்சுருப்பார். ஆனால் அந்த ஹேர் ஸ்டைலுக்கு தகுந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்றத வியர் பண்ணுவார். அவரை பார்க்கக்குள்ளே ஒரு மேன்லி லுக் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக